என்றுமில்லாதவாறு மக்கள் மக்கள் என்று கொந்தளிக்கும் நாமல் ராஜபக்ச. யுத்தத்தால் தான் நாடு வீழ்ச்சியடைந்ததாக கூறப்பட்டாலும் முன்னர் இருந்த ஆட்சியாளர்களின் ஊழல் காரணமாகவே நாடு வங்குரோத்து நிலைக்கு வந்தது. ஜனாதிபதி அனுர அதிரடி. நடிகை பியூமி கன்சமாலியின் மகன் உள்ளிட்ட குழுவுக்கு அதிரடி காட்டிய நீதிமன்று. அமரகீர்த்தி எம்பி கொலை வழக்கில் தொடர்புடைய 12 பேருக்கு மரண தண்டனை, வெளியான அதிர்ச்சி பின்னணி. தடுப்பு காவலில் இருந்த பெண் மாட்டியதில் சிக்கிய புள்ளிகள் உட்பட பல மர்ம பொருட்கள். அஸ்வசும பணம் இதோ உங்கள் வங்கி கணக்குகளுக்கு. அனுர, ரணில் மற்றும் மஹிந்தவுக்கு நீதிமன்ற மனு. விலங்குகளின் தோள்களுடன் தொழிலதிபர் விமான நிலையத்தில் சிக்கினார். குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரின் பெயரில் போலி மின்னஞ்சல்களால் மிரட்டும் மர்மக்குழு. சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த எந்தவொரு நாடும் அபிவிருத்தி அடைந்ததில்லை. அத்தகைய நாடுகளில் குற்றவாளிகளே அதிகாரத்தை கையில் வைத்துள்ளனர். ஆகவே 2026ஆம் ஆண்டை இலங்கையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உயிர்ப்பிக்கும் ஆண்டாக நிச்சயம் மாற்றுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயற்பாடுகளை எதிர்க்கட்சி மாத்திரமே விமர்சித்து வரும் நிலையில் மக்கள் ஜனாதிபதியின் முன்னேற்ற செயல்களை மகிழ்ச்சியோடு பாராட்டி வருகின்றனர். இந்த நிலையில் நுவரெலியாவில் நேற்று நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் நிகழ்வில் கலந்து உரையாற்றும் நேரம் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். யுத்தத்தால் தான் நாடு வீழ்ச்சியடைந்ததாக கூறப்பட்டாலும் யுத்தம் முடிவடைந்து 13 ஆண்டுகளின் பின்னரே நாடு வங்குரோத்து அடைந்தது. இதற்கு முறையற்ற அரசியல்வாதிகளின் பொருளாதார கொள்கைகளும் ஊழல் மற்றும் மோசடிகளுமே உண்மையான காரணங்கள் என்று தெரிவித்துள்ளார். சட்டத்தை நிலைநாட்ட போலீசாருக்கும் இராணுவத்துக்கும் முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி தனது உரையில் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வின் போது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயற்பட்ட நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்த 62 போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியால் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நாட்டின் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்களின் எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இவற்றை பார்க்கும் போது நாமல் திடீர் அக்கறையை மக்கள் மேல் காட்டி வருவதாக விமர்சனமும் எழுந்துள்ளது. தனது தந்தை மஹிந்த ராஜபக்ச தொழிலாளர் அமைச்சராக இருந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நிதியத்தை மூடுவதற்கான அரசாங்கத்தின் முட்டாள்தனமான முடிவு நாட்டின் ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தின் மீதும் கடுமையான தாக்குதல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியதோடு குறித்த நிறுவனம் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக தவறான தகவல்களை பரப்பி மஹிந்தவின் நிறுவனம் மூடப்படுவதாகவும் இது தொடர்பில் அரசாங்கத்திற்கு தனது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ராஜபக்சக்களால் உருவாக்கப்பட்ட இத்தகைய தேசிய வளங்களை எதிர்கால சந்ததியினருக்கு வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளே குறுகிய நோக்கங்களை அவற்றை அடிப்படையின்றி கலைப்பதன் மூலம் அடைவது தேசத்துக்கு துரதிருஷ்டவசமானது என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளதோடு இதுபோன்ற தேசிய நிறுவனங்களை பழிவாங்கும் தற்போதைய அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இவர் கூறிய கருத்து தற்போதைய அரசை மிரட்டும் வகையில் இருந்தமை சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. கொழும்பு ரஜகிரியவில் இளைஞர் ஒருவரை மண்வெட்டியால் தாக்கியது தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளிகளை ஆதாரமாக வைத்து குறித்த கைது இடம்பெற்றுள்ளதோடு வெலிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நடிகை பியூமி கன்சமாலியின் மகன் உட்பட 6 சந்தேக நபர்களை பிப்ரவரி 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி வெலிக்கடை காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த சம்பவம் சுமார் 2 மாதங்களுக்கு முன்னர் நடந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் 15 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பொலனறுவை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவ வழக்கில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட 12 பேருக்கு கம்பஹா மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவால் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லாது 4 பேருக்கு 5 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு இந்த வழக்கில் 41 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 23 பேர் இந்த வழக்கிலிருந்து நிரபராதிகளாக கருதி இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களில் நிட்டம்புவ நகரில் பொலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரகீர்த்தி அத்துக்கோரளவும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தரும் நிட்டம்புவ ஊடாக சென்று கொண்டிருந்த போது ஆவேசமடைந்த கும்பலால் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணையில் இருக்கும் பெண் சந்தேக நபர் கொடுத்த தகவல்களில் கல்கிசை போலீசார் போதைப்பொருள், துப்பாக்கி மற்றும் பெருந்தொகையான போலி வாகன இலக்க தகடுகளை கைப்பற்றியுள்ளனர். ரத்மலான பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் அண்மையில் ஐஸ் போதைப் பொருளோடு கல்கிசை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் தடுப்பு காவலில் வைத்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கல்கிசை பிரிவினா வீதியில் உள்ள வீடு ஒன்றில் சட்டவிரோத பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த வீட்டை சோதனையிட்ட நேரம் 10 கிராம் 260 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள், 8 லட்சம் ரூபாய் பணத்தொகை, ஒரு துப்பாக்கி, தோட்டா, மோட்டார் சைக்கிள்களுக்கான 8 போலி இலக்க தகடுகள், முச்சக்கர வண்டிகளுக்கான 4 தகடுகள், கார்களுக்கான 18 போலி இலக்க தகடுகள், 2 தங்க சங்கிலிகள், ஒரு தங்க காப்பு மற்றும் ஒரு மோதிரம் மற்றும் ஒரு இலத்திரனியல் தராசு என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் குறித்த பெண்ணுக்கு திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் ஒருவரிடம் இருந்தே இந்த ஆயுதங்கள் கிடைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அஸ்வசுமன் நலன்புரி திட்டத்தின் பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவுகள் இப்பொழுது வைப்பிலிடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்குரிய பணம் இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ளதாக நிதி அமைச்சு உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. குறித்த திட்டத்தில் தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்குமான பிப்ரவரி மாதத்துக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் இன்று வங்கிகளுக்கு வர உள்ளதால் பயனாளர்கள் தமது வங்கிக் கணக்கினூடாக இன்று முதல் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. மருத்துவ அறுவை சிகிச்சை ஊடாக ஒருவர் தனது விருப்பில் பாலினத்தை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கும் வகையில் அரசாங்கம் பிறப்பித்த விதிகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இப்பொழுது முடிவு செய்துள்ளது. முன்னாள் மற்றும் தற்போதைய அரசு தலைவர்கள் உட்பட பல தரப்பினருக்கு இது தொடர்புடைய விஷயங்களை விளக்குமாறு நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரி சாந்த ஜேதிலக்க இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, சிரான் குணரத்ன மற்றும் அச்சலா வெங்கப்புலி ஆகிய மூவர் கொண்ட அமர்வு இந்த விஷயங்களை பரிசீலித்ததில் மனு ஜூலை 20ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பிறப்பில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் காரணிகளை தவிர வெறும் தனிப்பட்ட விருப்பத்தில் பாலினத்தை மாற்றுவதற்கு இந்த நாட்டில் சட்டம் அனுமதிக்கவில்லை என்று மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2016ஆம் ஆண்டு சுகாதார அதிகாரிகள் வெளியிட்ட வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் பாலின மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு புதிய பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் அடையாள அட்டைகளை வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தகைய பாலின மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சைகளை ஊக்குவிப்பதால் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரே பாலின திருமணங்களுக்கு அரசாங்கம் மறைமுகமாக வழிவகுக்கும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட முதலைகள் மற்றும் பாம்புகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளின் தோள்களை மறைத்து கொண்டு வந்து துணிகள் என பொய் கூறிய வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த 37 வயதுடைய வர்த்தகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தின் பேங்காக் நகரத்தில் இருந்து சந்தேக நபரான வர்த்தகர் நேற்று பிற்பகல் 11 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ள பின் வர்த்தகர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற நேரம் சுங்க அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வர்த்தகர் கொண்டு வந்த பயண பொதிகளிலிருந்து முதலைகள் மற்றும் பாம்புகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளின் 19 தோள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவதன் ஊடாக நாட்டில் வலுவான கூட்டு எதிரணியை கட்டியெழுப்ப முடியும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ருவான் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தற்போது பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த பேச்சுக்கள் மிகவும் சாதகமான திசையை நோக்கி செல்கின்றதாகவும் இதிலிருந்து சிறந்த முடிவை எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். இப்பொழுது கிராம மட்டங்களில் பிளவுபட்டிருந்த கட்சி ஆதரவாளர்கள் தாமாகவே ஒன்றிணைந்து வருகின்றனர். தலைவர்களும் அதேபோல் பேதங்களை மறந்து ஒன்றிணைய வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். போலியான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசேகர என்ற பெயரில் மின்னஞ்சல் தயாரிக்கப்பட்டு தனிநபர் அல்லது குழு ஒன்றால் இப்பொழுது பொதுமக்களிடம் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மக்களை அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.